லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன நீ ஜெயிலுக்கு போவ? அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ்றதை விட ஜெயிலுக்கு போய் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அக்கா இங்க பாரு, அவங்க சொல்றதுக்காக மட்டும் இல்ல, நானே தான் சொல்றேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நாம நினைச்ச வாழ்க்கை கிடைச்சதுன்னு நினைக்காம நானும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச பத்தியா, அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், ஆமா அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. எப்படி இருந்தாலும் 25 லட்சம் வாங்கிட்டு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அத மறந்துடாத. ஓ, இதுவரை நடந்திருக்கா? அக்கா நீ பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். இந்த நியாயம் அநியாயம்லாம் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு நியாயம் வேணும்ல. நிச்சயமா கிடைக்கும் ராகவி. இங்க பாரு பார்த்திபா, நீ எப்படியும் நம்ம வீட்டுக்கு வரதான் போற. ரஜினி உன்னை அங்கேயே வச்சு தாங்குவா, நீ கனவு கூட காணாத. கோர்ட்டு கொடுத்த டைம் முடிஞ்சா அவ உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்குவோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ வீட்டுக்கு வர, ராகவிய கல்யாணம் பண்ணிக்கிற. சீக்கிரமே நிச்சயதார்த்தம் நடக்கும். அக்கா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கத்தாத பார்த்திபா, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நான் சத்தியம் பண்ணல, உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கினேன். ஆனா அதுவும் ரஜினியை விடுறதுக்கு மட்டும்தான். அது ராகவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்ல. ஓகே, வேணாம். ரஜினி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறேன். ராகவி அந்த குடும்பம் தான் முக்கியம்னு உன்னை தெருவுல விட்டவளுக்காக நீ தான் வேணும்னு நினைக்கிற குடும்பத்தை அழிச்சிடாத பார்த்திபா. நான் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நிச்சயமா நடக்கும். இல்ல ராகவி, நிச்சயதார்த்தம் நடக்கும். அதுவும் இவன் சம்மதத்தோட தான். கண்டிப்பா வருவான். என்னமாச்சு? உன் முகமே சரியில்லையே. ராகவி, என்னாச்சு? அவங்க வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? அவங்க யாரும் ஒன்னும் சொல்லலப்பா. இவங்க பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. ராகவி, நீங்களே பாத்தீங்களா, நான் அங்க இருந்து வரதுக்குள்ள பார்த்திபன் என் பின்னாடி வந்து நின்னதா. என்னது பார்த்திபனா? நீ போய் சொல்ற, உன்னை யாரும் சொல்ல வச்சிருக்காங்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் தான் சொல்ல சொன்னேன்னு. நீ எதுக்கு பயப்படுற? இத பாருமா அனிதா, பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம். ஆனா என் பொண்ணு பயப்படத்தான் செய்வா. கல்யாணத்துக்காக தானே போய் சொல்றோம், தப்பில்லையே. அதுவும் போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினாங்க. நம்ம நடத்த போறோம். இல்ல நடக்கும்னு என்ன நிச்சயம்? மணமேடை வரைக்கும் வந்து தாலிய மாத்தி கட்டினவன் தானே. அத நான் தான் செய்ய சொன்னேன். ராகவி, நீ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கை வீணா போயிடும்.
பாருங்க அங்கிள், அவளுக்கு தான் புரியல. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. பார்த்திபன் ராகவியோட கல்யாணம் நடக்கணும், நடக்கும். புரியுதுமா, ஆனா நம்ப முடியலையே. இதுக்கு முன்னாடி கூட நீதானே வந்து பேசுன. இல்ல அங்கிள், இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ரஜினியை நம்பணும். அதுதான் தப்பு. என்ன நம்புங்க, கோர்ட்டு கொடுத்த டைம் முடிஞ்சு பார்த்திபன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான். அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம். அதே மாதிரி ராகவிக்கும் நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணதான் போறீங்க. ஏங்க, அனிதா சொல்றதும் சரிதான்னு எனக்கு தோணுது. அம்மா திரும்பி வந்தா போதுமா? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வரை நடந்திருக்கு, கோர்ட் வரைக்கும் போய் ப்ரூவ் ஆயிருக்கு. ரஜினியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத ராகவி. நீ மட்டும் சரின்னு சொல்லு, எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது. ராகவி, உனக்கு தெரியாது, நீ கோமால இருந்தப்போ பார்த்திப உன்னை அடிக்கடி பார்க்க வருவான். நானும் அப்பாவும் அவனை எப்படி எல்லாம் திட்டி அனுப்பியிருக்கோம் தெரியுமா? ஆனாலும் அவன் வந்துட்டு தான் இருந்தான். நல்ல பையன்தான். ஆனா கல்யாண விஷயத்துல எல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை படாத பாடுபட்டாச்சு. அது எல்லாமே ரஜினி பண்ண வேலை அங்கிள். அவன் மட்டும் ரஜினியை விட்டு வந்துட்டானா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாமா, நீ பார்த்திபனை கல்யாணம் பண்ணலனாலும் நான் அவனை பண்ணிக்க மாட்டேன்னா சத்தியம் பண்ணிருக்கான். என்கிட்ட 1000 சத்தியம் பண்ணிருக்கான். ஆனா நான் அவனை நம்புறேன். இப்போ முத தடவையா என் தம்பியா அவளை விட்டு வந்துருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். அவன் வாக்கு மாற மாட்டான். சரிம்மா அனிதா, எதுவா இருந்தாலும் என் பொண்ணோட முடிவுதான். நீ என்ன சொல்ற ராகவி? ரஜினி பார்த்திபனை இவ்ளோ அவாய்ட் பண்ணியும், குடும்பத்தோட இவ்ளோ இன்சல்ட் பண்ணி பேசியும் விட்டு கொடுக்காம நிக்கிற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கண்டிப்பா ரஜினியை விட்டுட்டு வந்தாருன்னா எனக்கு ஓகே தான். ரொம்ப சந்தோஷம் ராகவி, அவன் நிச்சயமா வருவான். அவ ஒன்னும் அவனை புருஷனை ஏத்துக்கிட்டோன்னு அங்க வர வைக்கல. அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா வாழல. பார்த்திபனும் நானும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அவனை அங்க உட்கார வச்சிருக்கா. பார்த்திபன் நாள் பூரா திண்ணையில உட்கார்ந்துருக்கான். அப்போ எனக்கு ஓகேப்பா, நான் பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானும் கிளம்புறேன் அங்கிள். நிச்சயதார்த்த தேதியோட வரேன். போயிட்டு சரி. வரேன். என்னங்க, இது எல்லாமே சரியா வருமா? ஏமா, நீ தானே பார்த்திபன் நல்லவன் வல்லவன் சர்டிபிகேட் கொடுத்த. இப்ப நீயே சரி வருமான்னு கேக்குற? அது இல்லங்க, இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. பாப்போம். மறுபடியும் அவங்க ஏதாவது குளறுபடி பண்ணா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாரையுமே உள்ள தள்ளிடுவேன். எந்த பிரச்சனையும் வராம எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். காலையில என்ன பேச்சு பேசினா அவன்? நல்லவன் அந்த பொண்ணு சொல்லுவான்னு நானே நினைச்சிட்டேன். அண்ணி இருங்க அண்ணி, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. அண்ணி அப்படிதான் முழுசா சந்தோஷப்பட முடியாது. அந்த பொண்ணு தானே பேசிட்டு போயிருக்கு. நம்ம வீட்டு மகாராணி இன்னும் பேசவே இல்லையே. அவங்க ஏகப்பட்ட கற்பனையில இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நடக்கலனா அமைதியா தானே இருக்கணும். வேற வழி என்ன ராதிகா?
ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப கூட பார்த்திபன் இந்த மாதிரி செஞ்சிருப்பான்னு என்னால நம்ப முடியல. உங்க நம்பிக்கையெல்லாம் இப்ப யாருக்கும் தேவையில்ல. தூக்கி குப்பையில போடுங்க. என் மேல பழிய போட்டு என்ன அடிச்சு துரத்துனால அப்ப நல்லா இருந்துச்சுல. நானே பார்த்திபனை பாவம் தான் நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து எப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் அவ காதுல விழுந்திருக்காதுக்கா. நம்மள பத்தி யாராவது தப்பா சொன்னா மட்டும் அவ காதுல கேக்கும். நம்ம பண்ற தப்பு மட்டும் தான் அவ கண்ணுக்கு தெரியும். அத அவ நிஜமா பேசலாமா? சும்மா விளையாட்டா தான் பேசினா. நீங்க விளையாடுறதுக்கு எங்க குடும்பம் தான் கிடைச்சதா? சும்மா இவகிட்ட என்ன பேச்சு தம்பி? அவளையே கூப்பிட்டு கேட்போம். ரஜினி, ரஜினி, ஏ ரஜினி, வெளியில வாடி. ரஜினி, அவ வந்து பேசிட்டு போயிட்டா. நீ பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்ண போற? என்ன பண்ணணும் இப்போ? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு மேல அவன் இங்க இருக்க கூடாது. ஏன் அத்த கோர்ட் கொடுத்த டைமுக்குள்ள பார்த்திபன் இங்க இருந்து போனா பிரச்சனை ஆயிடாதா? நமக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமா. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் ஏமாத்திட்டேன்னு தானே நீ என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? நான் இங்க இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். உங்களை மட்டுமா? என்ன இல்ல குறை சொன்னா? உங்களை வீட்டுக்குள்ள விட்டதே தப்புன்னா. ஆனா உன் புருஷன் இன்னும் இங்க தானே இருக்காரு. அப்போ பார்த்திபன் இங்கதான் இருப்பான்னு சொல்றியா? அது எப்படி சொல்ல முடியும்? அப்பா மேல இவ தான் தப்பு சொல்றா. ஆனா அப்பா இல்லன்னு சொல்றாங்க. பார்த்திபன் இல்லன்னு சொல்லவே இல்லையே. எதுவும் சொல்லாம இப்படி அமைதியா நின்னா நீங்க தப்பு செஞ்சதா எடுத்துப்பேன்னு கோர்ட்ல என்ன சொன்னாங்கல்ல, அப்படிதான். நீ தப்பு பண்ண, அதான் அரவிந்த் உன்னை வேண்டாம்னு சொன்னாரு. அதே மாதிரி பார்த்திபன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது ரஜினி தானே. என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ ஆசைப்பட்டு தானே கூட்டிட்டு வந்திருக்கா. வாழனுங்கிற ஆசையில தானே இருக்கா. என்னமோ இவ்வளவு தெரிஞ்சோ அவங்களை பிரிக்கிறதுலயே இவ்வளவு குறியா இருக்கீங்க. அடுத்தது உன்னதான் வெளியில அனுப்ப போறோம். ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாத. உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீதான் ரஜினி. இங்க பாரு ரஜினி, உன் சித்தப்பா சொன்ன மாதிரி உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டா அவன் நல்லவனா இருந்தா இங்கேயே இருக்கட்டும் நான் சொன்னேன். ஆனா அவன் தான் நல்லவன் இல்லையே. அவனை நீயே போ சொல்லு. சொன்ன உடனே சரின்னு போயிரகிற போறான். அவ்வளோ ரோஷம் இருக்கா என்ன அவனுக்கு? இதுல பழிய ஏன் மேல போட்டு என்ன அடிக்கிறது? அன்னைக்கே அவன் கைய உடைச்சு விட்டு இருந்தா சரியா வந்திருக்கும். இங்க பாருமா, மாப்பிள்ளைய இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னதில்லம்மா. ஆனா இதுக்கு மேல அவர் இங்க இருக்கிறது சரியில்லைம்மா. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க. ரஜினி இருக்கட்டும்மா, நான் தப்பு பண்ணவனே இருக்கட்டும். என்னாலதான் உங்க வாழ்க்கையில வீணா போச்சுன்னே இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு தப்பான ஆள் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறியாமா? அண்ணே, நீ என்ன சும்மா கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவனே ஒன்னும் சொல்லாம போயிட்டான். இனிமே அவன் அந்த வீட்டுல எல்லாம் இருக்க கூடாது. ரஜினி, எனக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாம் என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும்னு பேசுறாங்கல்ல. இது ஏன் வாழ்க்கை. என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா உங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்.
என்ன நடக்குது பார்த்திபா? சத்தியமா தெரியலங்க. ராகவிதா பிளான் போட்டு கொடுத்தா, அதனால தான் நான் தாலி கட்டினேன்னு என்கிட்ட சொன்னேன். ஆமாங்க, அவ சொன்னதுனால தான் நான் தாலி கட்டினேன். அது எதுவுமே இல்லங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு போயிட்டாளே. அவ சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அதுக்கு நீதான் காரணம்னு சொல்றா பார்த்திபா. இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு அவ பேசுனது கூட பெருசா தெரியல. ஆனா அப்போ ஏன் நீ இதே மாதிரி அமைதியா இருந்த? ஏன் எந்த மறுப்பும் சொல்லல? வாய் திறந்து பேசு. நீ பேசினாதான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் பார்த்திபா. பார்த்திபா, நீ தாலி கட்டினப்போ நான் இருந்த மனநிலை வேற, இப்ப இருக்கிற மனநிலை வேற. நமக்குள்ள நிறைய மாறி இருக்கு. உனக்கு புரியுதுல்ல? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பார்த்திபா. இப்போ வீட்ல எல்லாரும் இதையே காரணமா வச்சு உன்னை வெளியே அனுப்ப சொல்றாங்க. நான் என்ன பண்றது சொல்லு? ராகவி போய் சொல்றான்னு என்கிட்டயாவது சொல்லு பார்த்திபா. என்ன பாரு பார்த்திபா, பேசாம இருந்தா எல்லாமே தப்பா போயிடும். சொல்லு, நாம இப்ப ராகவியை பார்த்து பேச போலாமா? உன்கிட்ட எந்த பதிலும் இல்லாம என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு நீ பேசும்போது நான் கோவத்துல இருந்தேன். நீ பேசுறத கேக்குற மனநிலைமையில நான் இல்ல. ஆனா இன்னைக்கு இப்படி பேசாம இருந்து என்னை கஷ்டப்படுத்தாத பார்த்திபா, ப்ளீஸ். உன்கிட்ட பேசாம நான் வேற யார்கிட்ட பேச போறேன்? கண்ணத்தோட முதல்ல நீங்க சொன்னதுதாங்க கரெக்ட். உங்களுக்கும் எனக்கும் சரி வராது. குடும்பம் தான் முக்கியம் நீங்க சொல்லும் போதே நான் கேட்டிருக்கணும். ஆனா நான் தான் கேட்காம விட்டேன். அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ ராகவி சொன்னதுக்கு பதில் சொல்ல. இல்லைங்க, உங்க வாழ்க்கையை என்னால மட்டும்தான் சந்தோஷமாக்க முடியும்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டேன். உங்க சந்தோஷம் எதுனே தெரியாம இருந்துட்டேன். உங்க குடும்பத்தை நீங்க சந்தோஷமா பாத்துக்கோங்க. என்னால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரஜினி, நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சொல்லிதான் நான் என் குடும்பத்தை பாத்துக்கணுமா? நிஜமா என் சந்தோஷம் என்னன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதாடா? ரஜினி, பேசாத. இப்படி நான் உன் பின்னாடி வரும்போது விட்டுட்டு போனது திட்டம் போட்டு காத்துட்டு இருந்தியா? உனக்கு வேணும்னா ஏஞ்சல் ஏஞ்சல்னு சுத்தி சுத்தி வருவ. இன்னைக்கு அவ அவ்வளவு பேசும்போது பதில் சொல்லாம நின்னுட்டு உன் வாழ்க்கையை பார்த்துக்கோன்னு என்கிட்டயே வந்து சொல்றியா? இன்னும் உன்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணு.